பொதுவாகவே இந்த சாமி படங்களில் வர பொண்டாட்டிகள் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வரிசையாக பண்ணுறதனோட வீட்டுக்காரன்ட்ட சண்டை போட்டு அவனை திருத்தாம டெய்லியும் கோயிலுக்கு போய் சாமிக்கிட்ட அழுக வேண்டியது. என்னடா இவ டெய்லி வந்து கொய்ய முறையான அழுதுகிட்டு இருக்கா. சரி அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து விட்டு போவோம். நான் இங்கேருந்து சாமியும் கிளம்பி பூமிக்கு வரும் மக்களே. அவனை குத்துலான்னு அம்மன் ஈட்டியை ஓங்குற நேரம் பார்த்து இந்த பொண்டாட்டியை கையில் ஒரு கொத்து வேப்பலையோட ரீஎன்ட்ரியை கொடுத்து என் புருஷனுக்கு மட்டும் ஏதோ ஆச்சு இங்கே நடக்கிறதே வேற பார்த்துக்குன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்குலாம் என்னதான் பிரச்சனை, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சுன்னு நானே இதை பற்றி பல தடவை யோசிச்சு புலகாங்கிதம் அடைஞ்சிருக்கேன் மக்களே. ஆனால் இன்னைக்கு எனக்கே அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. கத்தியை கையில் எடுத்து கேக்கு செய்ய ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. எங்களோட இந்த 1 வருஷம் ஹோம் பேக்கிங் வரலாற்றில் வந்த கேக் ஆர்டர் பூரா ஸ்கொயர் ஷேப்புக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும்தான். யாருமே வித்தியாசமான ஷேப்பில் கேக் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நான் ஏறாத கோயில் இல்லை, வேண்டாத கடவுள் இல்லை. சுமார் அவர் 1 வருஷம் ஓயாமல் புலம்புன பிறகு என்னோட புலம்பலை தாங்க முடியாத கடவுள் என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்களோட கனவுல தோன்றி ஏமா இன்னும் 2 நாளில் உன் பொண்ணு பர்த்டே வருதில்ல, அதுக்கு ஒரு டால் கேக் ஆர்டர் பண்ணாது இந்த பயல்ட் ஆர்டர் பண்ணி இவன் புலம்பல் தாங்க முடியல, உனக்கு புண்ணியமா போகும் சாமின்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அவங்களும் அடுத்த நாளே மெசேஜ் பண்ணி எனக்கு டால் கேக் தான் வேணும்னு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த டால் கேக் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த ஸ்கொயர் ஷேப் ரவுண்ட் ஷேப் மாதிரி இந்த டால் கேக் ஈஸியாக இருக்காது போல இருக்கே செய்கிறதுக்குன்னு ஒரு பக்கம் தயக்கம் மயக்கம் படப்பிடிப்பு எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் தான் நான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன். இந்த ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன் படத்தில் வர தாத்தா மாதிரி நம்மளே இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. எது இன்ஸ்ட்ருமெண்டேஷனா? அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லை மக்களே, இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட். அதாவது ஒரு மனுஷன் ஒரே இடத்துல ஒரே ரொட்டீனை ரொம்ப வருஷமாக செய்யும் போது அந்த இடத்துக்கும் அந்த ரொட்டீனுக்கும் செட் ஆயிடுவார். கஷ்டமோ நஷ்டமோ அவரை கொண்டு போய் நீங்கள் புது என்விரான்மெண்ட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிங்கன்னா அவரால் அங்கே கோப்ப பண்ணி இருக்க முடியாது. அவர் அந்த பழைய என்விரான்மெண்ட்டுக்கு வரவே ட்ரை பண்ணுவார். நம்ம ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன் தாத்தாவோட லிஸ்ட்டில் நம்மளும் ஒரு ஆளாக சேர்ந்துடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இந்த டால் கேக் எப்படி பண்ணலான்னு கிரவுண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தானே. இந்த டால் கேக் செய்கிறதுக்குன்னே டெடிகேட்டட் டின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வாங்கி உங்கள் கேக்கை பேக் பண்ணி எடுத்துட்டாலே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு மக்களே. நான் காலேஜ் ஜாயின் பண்ண புதுசில் ஒரு வாத்தியார் என் கிளாஸில் இருந்த எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்களே எழுப்பி விட்டு உன் பேர் என்ன, நேட்டிவ் பிளேஸ் என்னன்னு கேட்டார். அப்போ என் பக்கத்தில் உட்காந்துருந்த பாஸ்கர்னு ஒருத்தன் என்னோட நேட்டிவ் பிளேஸ் யூகேன்னு சொன்னான். ஒரு 2 மாசமா அவன் யுனைடெட் கிங்டமோட சிட்டிசன் நினைச்சு அவன் கேட்கறதெல்லாம் வேற வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஐடி கார்டு வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு அது யுனைடெட் கிங்டம்ல உய்யா கொண்டான்னு. அதே மாதிரி தான் அந்த டால் கேக் செய்யறதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா ஒரு கேக்கு செஞ்சு அதை டாலாக மாற்ற போகிறோன்னு. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு நம்ம பண்ண போகிற கேக்கு பூரா டாலுக்கு இல்லை, டாலு போட போகிற கவுனுக்குன்னு. பட் ஓவராலாகவே கேக் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சி போய் ரிவ்யூலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகே மக்களே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். வெயிட் என் பையன் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறான். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.